இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். பெரியாழ்வார் ஆண்டாள் தகப்பனாரும் பெண்ணு ரெண்டு பேரையும் பெற்று கொடுத்த ஊர். பெரிய வடபத்திரசாயி ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே பெரியாழ்வார் அவதாரம், ஆடி மாசம் பூர நட்சத்திரத்திலே ஆண்டாளுடைய அவதாரம். வராகப் பெருமானிடத்தில் கேட்டுட்ட அர்த்தங்களே பூமாதேவி நம் போன்ற மக்களுக்கு உபதேசிக்கணுங்கிறதுக்காகவே ஆடி மாசம் பூர நட்சத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள். இப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏர் வந்தது பார்ப்போம். இதை ஸ்ரீவில்லிபுத்தூர்னு தான் சொல்லணும். தமிழாக்கிறேன்னு பேர் வச்சுட்டு திருவில்லிபுத்தூர் அப்படின்னு போட்டீள்னு வச்சுங்க, என்ன தெரியுமா ஆகும்? திரு இல்லி இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம், ஸ்ரீ வில்லின்னா அர்த்தம் கிடைக்கும். திருவில்லின்னா திரு இல்லைன்னு இடதா? திரு இல்லைன்னா திருவே இல்லையா? யாருக்கு வேணும் இப்போ திரு இல்லாமல்? எல்லாருக்கும் திரு லக்ஷ்மி கடாட்சம் வேணுமோ இல்லையோ? அதனால இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்னு தான் சொல்லி ஆக வேண்டும். அதுக்கு தான் கீழே சொன்னேன், தமிழாக்கணும்னா பார்த்து தெரிஞ்சு எப்படி ஆழ்வார்கள் சொல்லியிருக்காலும் அப்படி ஆக்க வேண்டும். க்ஷேத்திர மகாத்மியம் பார்ப்போம். வில்லி கண்டன் என்று இருவரும் வேட்டைக்கு சென்றனர். அதுல கண்டன் என்பான் அடிபட்டு விழுந்து விட்டான். வேட்டையிலே ஏதோ ஒரு துஷ்டம் இருக்கு, அவனை அடிச்சு கொடுத்து அதனால பிராணம் படுத்து. வில்லி ரொம்ப வருத்தமா ராத்திரி தூங்கினான். பெருமான் அவனுடைய சொப்பனத்தில் எழுந்துருளி, கவலைப்படாதே, உன்னுடைய பேர்லயே இந்த க்ஷேத்திரத்தை ஏற்படுத்த போறேன், எனக்காக பெரிய கோவில் கட்டு என்று சொல்ல வில்லியால் ஏற்படுத்தப்பட்ட ஊர், அழகான ஊர் வில்லிபுத்தூர். புத்தூர் நீண்ட ஊர் வில்லிபுத்தூர், வில்லிங்கிறவனாலே நிர்மாணம் செய்யப்பட்ட ஊர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ மகாலட்சுமியை போல ஆண்டாள் எழுந்துருளி இருக்கிற ஊர். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமி வான்யாம் கோதாம் அனன்ய சரணம் பிரபத்யே என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கோதாஸ்துதியில சாதிக்கிறார். வராகப் பெருமாள் பூமாதேவியை ரட்சித்தார், ஹிரண்யாட்சனிடத்திலேருந்து ரட்சித்தார். அவளுக்கு உபதேசிக்கிறார், உன்னுடைய பக்தர்கள் தொண்டர்கள்லாம் என்னை வந்து அடையணும்னா பூமாதேவியை இப்படி செய்ய சொல்லு, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழச்சொல். சரின்னு பூமாதேவி அதை கேட்டுனுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள அவதரித்து திருப்பாவை நாச்சியார் திருமொழியின் 2 பிரபந்தங்களை பாடினாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆண்டாளால் மங்களாசாசனம் பெற்ற ஊர். மின்னடைய நுண்ணடையார் விரிகுழல் மேல் நுழைந்தவன்னு என்னும் மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என்னும் ஆண்டாள் பெரியாழ்வார் அவர்களால் மங்களாசாசனம் பெற்ற ஊர். இந்த ஊருக்கு ஒரு அழகான மகாத்மியம் இருக்கு. ஒரு பக்கம் சொல்லிட்டேன், 2 பேர் வில்லி கண்டன், அதுல வில்லியாலே ஏற்படுத்தப்பட்ட ஊர்னுட்டு. இந்த ஊர் பக்கத்துல திருமாலிருஞ்சோலமலை இருக்கு. நம்ம பார்க்க போற திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகர் இல்லை, இந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு கள்ளழக பெருமாள் இருக்கார், அவர் காட்டழகர். அங்க சுதப்பாங்கிற ஒரு முனிவர் தவம் புரிய வந்து மண்டூக்கமா போனோம் தவளையா போனோங்கிற சாபம் பெற்று அவருக்காக சுந்தரராஜ பெருமானே காட்சி கொடுத்துட்டு இருக்கிற ஊர். இப்ப இந்த ஆண்டாளுடைய அவதார உற்சவம் வருதோ இல்லையோ, ஆடிப்பூர உற்சவம், அதுல 5ஆம் திருநாள் அன்னைக்கு 5 கருட சேவை நடக்கும். இங்க 5 பெருமாள் எழுந்துள்ளார். உள்ளூர் பெருமாள், அதாவது பெரிய பெருமாள், வடபெருங்கோயிலுடையானுடைய பெருமாள். அடுத்தது பக்கத்துல இருக்கிற ஒரு திருத்தங்கல் அப்பன், அடுத்தது விதேசத்து பெருமாள், அவரும் எழுந்துள்ளுகிறார். அதை போல இங்க ஆண்டாள் ரங்கமன்னார் அவர்களும், பக்கத்தில் இருக்கிற திருமாலிருஞ்சோலமலை பெருமாள், காட்டழக பெருமாள், திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள், இங்கேயே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார். இந்த 5 பெருமாள்களுக்கும் சேர்த்து கருட சேவை மங்களாசாசன உற்சவம் நடக்கிறது. இது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கண்கொள்ளா காட்சி. துளசி கானனத்தில் துளசி செடி கருகில் தான் பெரியாழ்வார் ஆண்டாளை எடுத்தார். அவருக்கு வயிற்றில் பிறந்த பெண் குழந்தை அல்லள். சீதையும் ஜனகனுக்கு வயத்துல கர்ப்பம் இருந்து பிறந்தவில்லை. ஆண்டாளும் பெரியாழ்வாருக்கு கர்ப்பந்தரித்து பிறந்தவள் இல்லை. இந்த ஊரில் திருமுக்குளம் அப்படிங்கிற உயர்ந்த குளம் இருக்கு. கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 நதிகளும் ஓர் முறை 3 ராட்சசர்களை பெருமான் சக்கரத்தாலே ஏவி அழித்தார். அந்த 3 பேரையும் அழிச்ச உடனே பெருமானுடைய கையில இருந்த கத்தியில ரத்தக்கரை படிஞ்சுதான். அதை அலம்பிடணும் போக்கிடணுங்கிறதுக்காக இந்த 3 நதிகளும் வந்தாலாம். அப்ப பெருமான் அவர்களுக்கு நன்கு ஆணையிட்டு, நீங்க 3 பேருடைய அம்சமா இங்கே இருந்து 3 பேரும் முக்குளமாக இருக்க வேணும் என்ன சொல்ல திருமுக்குளம். இந்த திருமுக்குளத்துலதான் ஆண்டாளுடைய நீராட்ட உற்சவம் நடக்கும். மார்கழி மாசம் 23, 24 தேதியிலிருந்து தை மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் ஆண்டாளுக்கு நீராட்ட உற்சவம். அங்க போய் கரையில எழுந்துருளி இருந்து மெதுவா சிக்கு போக தலையெடுத்து முடிச்சவுத்து வாரி
அது முழுக்க எண்ணெய் தடவி தீர்த்தமாட்டி அப்புறம் சீக்காப்பொடியெல்லாம் தடவி அதுக்கு வேண்டிய வாசன திரவியம் தைலம். இப்பவும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா இந்த வாசன தைலம் முக்கியம். தலையில தேய்ச்சிக்கிற தைலம் வாங்கிட்டு வருவா பாருங்க, ஏன்னா அதெல்லாம் ஆண்டாள் தேய்ச்சின்னு நமக்காக கொடுக்குற தைலம். சிறு பெண் குழந்தை சிறுமிக்கு எவ்வளவு பக்தி இருக்க முடியுங்கிறதுக்கு சாட்சியே இந்த திவ்யதேசம்தான். உண்டோ திருவாடிப்பூரம், திருவாடிப்பூரத்துக்கு நிகரான இடம் உண்டோ? இப்போ அவள் செய்தது என்ன? இப்போ ஆண்டாள் ஆடி மாசம் பூர நட்சத்திரத்தில் அவதரித்தாள். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்காண்டாள் அவதரித்தாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் ராஜகோபுரம் தான் தமிழக அரசனுடைய சின்னமாகவே இன்றும் உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் நீண்ட தேர். ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்னா ரொம்ப பிரசித்தமான தேர். ஆண்டாள் உற்சவம் ஆடிப்பூர உற்சவத்தில் 9ஆம் திருநாள் அன்னைக்கு தேர். ஆடி ஆடி அந்த தேர் நிலைக்கு வர்றதுக்கு அந்த நாள்லாம் 2 மாசம் ஆகும். ஆடியே ஆயிடும், ஆவணியே கழிஞ்சு போயிடும், புரட்டாசியே வந்துடும். அது வரைக்கும் ஆண்டாள் ரங்கமன்னாரு நின்றுட்டே இருப்பா, வீதியிலே இருப்பா. ஆராதனமெல்லாம் வீதி, நைவேத்தியம் எல்லாம் வீதி. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பின்னாடியிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்றான். பெரிய பெரிய யந்திரம்லாம் வந்தாச்சு. இப்போ வீதியை மாற்றியாச்சு, எல்லா இடத்துலையும் இரும்பு சக்கரம் போட்டாச்சு. தேர்னா மரத்தில் தான் சக்கரம் இருக்கணும், ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றி இரும்பு சக்கரத்தில் போட்டாச்சு. கிளம்பின வேகத்தில் பெருமாள் வந்து சேர்ந்துடுறார். இனிமேல் மக்கள் பக்தர்கள் வர்றாளோ இல்லையோ 2 மணி நேரத்துக்குள்ள ஆண்டாள் வந்து சேர்ந்துடுறாரோ இல்லையோ. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னால் தேரால் ஏற்றம், ஆண்டாளுடைய தீர்த்தவாரி உற்சவத்தாலேயே ஏற்றம். இப்படி ஓர் அழகான சரித்திரம் சொல்லப்படுறது. சரபர்னு ஒரு முனிவர், அவர் வேடனாக பிறந்தார். அவனை 2 பேர் வந்து துன்புறுத்தினர். அவர்கள் 2 பேரை எப்படி பண்ணலாம்னு தன் ஆச்சாரியனிடத்துல சரபன் போய் கேட்கிறான். கவலைப்படாதீங்கோ, இவர்கள் தான் வில்லி கண்டனாக போய் பிறப்பான்னு சொல்ல, அதுல கண்டன் இறந்து போக வில்லியாலே இந்த ஊர் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சரித்திரம். ஆண்டாளிடத்திலே ஒரு அற்புதமான செய்தி. திருமாலிருஞ்சோலமலை கள்ளழகர், இனிமே தான் அவரை நம்ம சேவிக்க போறோம். அந்த கள்ளழகர் இடத்துல ஆண்டாளுக்கு ரொம்ப பிரீத்தி. ஆகவே அவருக்காக நம்ம 100 கங்காளம் வெண்ணெய், 100 கங்காளம் அக்காரடிசல், 100 தடா வெண்ணெய், 100 தடா அக்காரடிசல் பண்றதே ரொம்ப கஷ்டம். பண்ணணும்னு ஆண்டாள் பாடிவிட்டா. பாடுறதுக்கு என்ன? இப்போ நாறு நரும்பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கினான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் தொன்னேன், ஏறு திருவுடையான் என்று வந்து கொள்ளுங்களோ. அந்த 100ஐயும் பெருமாள் வந்து சாப்பிடணும்னு ஆண்டாள் பிரார்த்தனை. வந்தார், எல்லாத்தையும் அமுது செய்துட்டார்னா எல்லாம் பாசுரத்துல தான் இருக்கு. நெஜத்துல ஒரு விளவு கூட பண்ணவே இல்லை. ஆண்டாள் காலம் முடிஞ்சு போச்சு. ராமானுஜர் அவதரித்து வாழ்ந்திருந்த காலம் 1017 அவதரித்தார். 1137 வரை இந்த பூலோகத்துல வாழ்ந்திருந்தார். அவர் இந்த பாசுரத்தை பார்த்துட்டு ஆண்டாள் விருப்பப்பட்டதை நம்ம நிறைவேற்ற வேண்டாமோ, நேர திருமாலிருஞ்சோலமலைக்கு போனார். அழகர் மலைக்கு போய் கள்ளழகருக்கு 100 தடா அக்காரடிச்சல் சமர்ப்பிச்சார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து ஆண்டாள், நீர் சொன்னபடிக்கு நாம உம் ஆசையை நிறைவேற்றிட்டோம்னா, அப்ப அர்ச்சா விக்கிரக ரூபத்தில் இருக்கிற ஆண்டாள் வெளியே எழுந்துருளி ஒரு தங்கையினுடைய ஆசையை அண்ணன் தானே நிறைவேற்றி வைப்பார். நீர் நிறைவேற்றிருக்கீர். நமக்கு அண்ணன் கோதாகிரஜன், ஆண்டாளால அண்ணனாகவே அபிமானிக்கப்பட்டவர் சுவாமி ராமானுஜர். அதுவும் இங்குதான் சரித்திரம். அப்ப வில்லியாலே எழுந்துருள பண்ணப்பட்டவுடன் ஆலமரத்தினுடைய கிளைக்கு கீழே நீண்ட வடபத்திரசாயி ஆலிலை துயின்ன பெருமாள் தான் இவர். சின்னவரா இருப்பார் நினைச்சுக்காதீங்க, ஆலிலையே பெருசு. வட மகாதாமர்னு ஒரு திருநாமம். இனி பெருமாள் எப்படி இருக்கார் பார்ப்போம். வடபத்திரசாயி, வடமகாதாமர், கிழக்கு நோக்கி திருமுகமண்டலம், தாயார் ஆண்டாள் நாச்சியார், தீர்த்தம் திருமுக்குளம், சம்சன விமானம், மண்டூக மகர்ஷிக்கும் பெரியாழ்வாரும் இங்கிருந்துதான் அனைத்தையும் கண்டனர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரியாழ்வாருக்கு பெருமான் ஆணையிட இங்கிருந்து மதுரப்பட்டணத்துக்கு போய் திருப்பல்லாண்டே பிறந்தது. பொற்குழி தாழ கீழே வந்தது, திருப்பல்லாண்டு பிறந்ததுன்னு பார்த்துருக்கோம். பெரியாழ்வாருக்கு இங்க தனி சன்னதி இருக்கு, துவஜஸ்தம்பத்தோட சன்னதி. ஆண்டாள் ரங்கமன்னார் சன்னதி தனி. பெரியாழ்வார் ஆண்டாள் குழந்தைய வளர்த்துட்டே வந்தார். ஆண்டாளுக்கான மனிதர்களிடத்துல ஆசையே இல்லை, ரங்கனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். திருவரங்க பெருமான கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட திருவரங்கநாதனும் பல்லக்க அனுப்பி வைக்க பெரியாழ்வார் குழந்தை ஆண்டாளை எழுந்துருள பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார். வந்து பெரிய பெருமாள் ரங்கநாத பெருமாளுடைய திருவடியை தொட்டவுடனே அவனோடையே மறைந்தாள். அதுக்கப்புறம் இன்னைக்கும் மாப்பிள்ளையும் பெண்ணுமாக ரங்கமன்னாரும் ஆண்டாளுமாக 2 பேருமே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே எழுந்துருளி பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் புரிஞ்சின்றிருக்கா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்பவும் அவள் பாடிய திருப்பாவை 30 பாசுரங்கள், நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள், பெரியாழ்வார் பாடியிருக்கிற திருப்பல்லாண்டு, அதை போல பெரியாழ்வார் திருமொழி அவ்வளவு பிரசித்தம். அதனாலதான் சொல்றச்சே மனோணல் சாதித்தார், 5 குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய். ஆழ்வார்கள் 11 பேர் சேர்ந்து என்ன சாதிச்சிருப்பாளோ
தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் இல்லையோ? அதை போல ஆண்டாள், அதை போல பல மடங்கு நமக்கு செய்தாள். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் 5 மைந்து. திருப்பாவை தெரிஞ்சுக்கலே அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. இந்த பூலோகத்தை சுமக்கிறதே வீணுட்டார். திருப்பாவை 30 தெரிஞ்சுட்டா நம்ம சுமக்கிறமேன்னு பூமேதேவி கஷ்டப்பட மாட்டாளாம். திருப்பாவை நம்ம தெரிஞ்சுக்கலே இவனை போய் சுமந்துட்டு இருக்கமே அப்படின்னு அவன் நினைச்சுக்க போறா. அந்த வம்பு நமக்கு வேண்டாம். ஆண்டாள் திருவடிகளை